இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், இன்னைக்கு டயட் ரெசிபியில் ஓட்ஸ் வெஜ் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓட்ஸில் நிறைய ஃபைபர் சத்து அடங்கியிருக்கு. அதே சமயத்தில் இது ஹீட்டுங்கிறதுனால இதோட கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 75 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சுக்கிறேன். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதோட திரிச்சு வச்ச ஓட்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று பொடிசா நறுக்கி எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது கூட ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றிக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்டாவோ அல்லது டின்னராவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். தோசைக்கல் நல்ல ஹீட் ஆயிருச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். வேறு எந்த எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். தேவைப்பட்டால் நெய் எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப பெருசாக இழுக்க வேணாம், இழுத்தாலும் வராது. அதனால் சின்னதாக கொஞ்சம் தடிமனாகவே ஊற்றி எடுத்துக்கலாம். மூடி வச்சுட்டு குறைந்த தீயில ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு குறைந்த தீயில திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஓட்ஸ் வெஜ் ஆம்லேட் ரெடி. இதில் 2 ஆம்லேட் வரும். கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. இந்த மாதிரியான ஹெல்தியான உணவாக சாப்பிட்டு ஸ்லோவான வெயிட் லாஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.